ஸ்ரீ ரேவா காண்டம் 43ஆம் அத்தியாயம். விமல ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் விமலேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கிருந்து மகா மன்னரே, ஒரு யாத்ரிகர் சிறந்த விமலேஸ்வரருக்கு செல்ல வேண்டும். அங்கே தேவர்களாலேயே உருவாக்கப்பட்ட தெய்வீக பாறையான தெய்வீக பலகை அழகாக உள்ளது. அந்த நபர் அங்கே பக்தியுடன் புனித நீராடி பிராமணர்களை வழிபட வேண்டும். மன்னரே, மிகச்சிறிய தானம் செய்தாலும் அவர் பெரும் பலனை பெறுவார். அதற்கு எல்லையே இல்லை. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், மகா பிராமணரே, உலகில் புகழத்தக்க தானங்கள் எவை? அவற்றை பக்தியுடன் அளிப்பதால் ஒரு மனிதன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், தங்கம், வெள்ளி, செம்பு, ரத்தினங்கள், முத்துக்கள், நிலங்கள் மற்றும் பசுக்களை தானமாக அளிப்பது ஒரு மனிதனை அமங்கலங்களிலிருந்து விடுவிக்கிறது. அந்த தீர்த்தத்தில் எவன் தன் உயிரை துறக்கிறானோ அவன் எல்லா உயிரினங்களின் இறுதி அழிவு வரை ருத்ரலோகத்தில் வசிப்பான். அங்கிருந்து அவன் எல்லா பாவங்களையும் போக்கும் புஷ்கரணிக்கு செல்ல வேண்டும். அங்கே புனித நீராடிய பின்னர் அவன் பேரொளி பிழம்பான திவாகரனை, சூரிய கடவுளை வழிபட வேண்டும். அவன் ஒரு ரிக் அல்லது சாம பாடலை ஓத வேண்டும். அவன் சாமவேதத்தை ஓதிய பலனை அடைவான். யஜுர்வேதம் அல்லது ரிக்வேதத்தின் ஒரு மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அவன் அதேபோல் யஜுர்வேதம் அல்லது ரிக்வேதம் முழுவதையும் ஓதிய பலனை அடைவான். திவாகரனை தியானித்து அவன் மந்திரத்தையோ அல்லது அதன் ஒரு எழுத்தையோ உச்சரிக்க வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஜபத்தால் ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பக்தன் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி முறையாக பிராமணர்களை வழிபட வேண்டும். அவனது புண்ணியம் கோடி மடங்கு அதிகமாகும். இதில் ஐயமில்லை. அந்த தீர்த்தத்தில் உணவை தவிர்ப்பதன் மூலமாகவோ, நெருப்பில் நுழைவதன் மூலமாகவோ, நீரில் விழுவதன் மூலமாகவோ அல்லது பாறையிலிருந்து குதிப்பதன் மூலமாகவோ மரணம் அடைபவன் பெரும் இலக்கை, மோட்சத்தை அடைகிறான். சிறந்த அரசனே, விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யும் ஒரு பிராமணன் அல்லது சத்திரியன் அல்லது வைசியன் அல்லது சூத்திரன் ஆகியோரும் மிக உயர்ந்த இலக்கை, மோட்சத்தை அடைவார்கள். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், நோய்கள், சக்தி இழப்பு மற்றும் மயக்கம் ஆகியவற்றை அறிந்த பிறகு அனைத்து விதமான வர்ணத்தினரும் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான வழியை எனக்கு கூறுங்கள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், ஆசை மற்றும் கோபமில்லாத ஒரு பிராமணன் விரதங்கள் மூலம் தன் உயிரை துறந்து தண்ணீரில் கலந்த எள் விதைகளை பயன்படுத்தி, அதாவது தர்ப்பணம் செய்து மற்றும் நல்லெண்ணெயை தலைக்கு தேய்த்து நீராடுவதன் மூலம் நல்லோரின் இலக்கை அடைகிறான். ஒரு சத்திரியன் போரில் மரணத்தை தழுவுவதன் மூலம் நல்லோரின் இலக்கை அடைவான். போரில்லாத பட்சத்தில் மிகுந்த புத்திசாலியே அவன் சேவை செய்வதன் மூலம் அதே இலக்கை அடைவான். நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவன் அல்லது தீய கிரகங்களின் பாதகமான தாக்கத்திற்கு ஆளானவன் அல்லது மிகவும் வயதானவன் அல்லது புலன்கள் பாதிக்கப்பட்டவன் முறையாக தன்னை நெருப்பில் எரித்து கொண்டு நல்லோரின் இலக்கை அடைய வேண்டும். ஒரு வைசியனும் இந்த முறையில் தன் உயிரை துறந்து மங்களத்தை அடைவான். தூய்மையான உணர்வுடன் அவன் தன்னை நீரில் அர்ப்பணித்து சிவபதவியை அடைவான். ஒரு சூத்திரனும் பிராமணர்களுக்கு சேவை செய்வதன் மூலமும் மகேஸ்வரரை வழிபடுவதன் மூலமும் நல்ல இலக்கை அடைகிறான். இல்லையெனில் அவன் முக்தி அடைய மாட்டான். பாவி நிச்சயமாக நரகத்தில் வீழ்கிறான். அல்லது அவனால் பிரணவத்தை பயன்படுத்தவோ பிராமணர்களுக்கும் குருவிற்கும் தானங்களை வழங்கவோ இயலவில்லை என்றால் அவன் சிறந்த பிராமணர்களிடம் விடை பெற்று தன் உடலை 5 நெருப்புகளில் காயப்போட வேண்டும். அமைதியான, தன்னடக்கமுள்ள, கோபத்தை கட்டுப்படுத்திய, சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற மற்றும் மிகவும் திறமையான பிராமணர்களிடம் அவன் விடை பெற வேண்டும். அவர்களின் ஆலோசனையின்படி அவன் கரிஷாக்னியை, உலர்ந்த மாட்டுச்சாண நெருப்பை தயார் செய்ய வேண்டும், தன்னை எரித்து கொள்ள. இவ்வாறு வர்ணத்தினர் அகங்காரத்தால் மயங்கி தவறான வழிகளை பின்பற்றி ஒரு குருடன் மலை குகையில் விழுவது போல அவர்களும் ஒரு கொடிய நரகத்தில் விழுகிறார்கள்.
சாஸ்திரங்களின் கட்டளைகளை புறக்கணித்து தன்னிச்சையாக நடப்பவர்கள் புழுக்களாக பிறக்கிறார்கள். அவர்களுக்கு பிண்டம் படைக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிற சடங்குகளும் செய்ய தேவையில்லை. ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதிகளில் கூறப்பட்ட புண்ணிய சடங்குகளை கைவிட்டு தங்கள் விருப்பப்படி செயல்படுபவர்கள் நரகத்தில் விழுகிறார்கள். யுதிஷ்டிர மன்னரே, 28 கோடி நரகங்கள் உள்ளன. அவர்கள் இந்த நரகங்களில் ஏதேனும் ஒன்றிலோ அல்லது அனைத்திலுமோ விழக்கூடும். மனித பிறவி அரிதாகவே கிடைக்கிறது. மன்னரே, அது பல புண்ணிய செயல்களால் அடையப்படுகிறது. மனிதனாக பிறந்தவன் அகங்காரத்தையும் பொறாமையையும் நீக்கி தன்னை எப்போதும் கட்டுப்படுத்தி கொள்பவனே ஞானக்கண்ணன், அதாவது ஞானி என்று அழைக்கப்பட தகுதியானவன். ஒருவன் திமிரம் கண் நோயால் பாதிக்கப்பட்டு குருடனானால், அறியாமை என்னும் இருளில் மூழ்கி பரிபூரண ஞானம் என்னும் அஞ்சனத்தால் ஒருவனின் கண் திறக்கப்படவில்லை என்றால் அவன் பிறவி குருடன் என்று அறியப்பட வேண்டும். சிறந்த மன்னரே, இவ்வாறு உங்களால் கேட்கப்பட்ட அனைத்தும் விளக்கப்பட்டுள்ளன. ருத்ரனாலேயே கூறப்பட்டபடி நர்மதை நதி அனைத்து நதிகளிலும் மிகச் சிறந்தவள். அவள் ருத்ரனின் உடலில் இருந்து தோன்றியவள். அவள் அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களையும் மீட்கிறாள். அனைத்து தேவர்களுக்கும் அதிபதியான உன்னதமான ஆன்மா கொண்ட ஈஸ்வரனால் அனைத்து உலகங்களின் நன்மைக்காக இந்த மிகுந்த புண்ணிய நதி பூமிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யப்பட்ட பாவங்கள் இந்த புனித நீராடலால் அழிகின்றன. இந்த நதி ருத்ரனின் உடலிலிருந்து வெளிவந்துள்ளது. எனவே அவள் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தவள். தினமும் ஒரு பக்தன் காலையில் எழுந்து பக்தியுடன் தரையில் கால் பதித்து காலடி எடுத்து வைக்க வேண்டும். பிறகு அவன் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அன்பானவனே, அவன் புனித நீராடலின் பலனை அடைகிறான். புண்ணிய நீர் கொண்டவளே, உனக்கு நமஸ்காரம். கடலை நோக்கி பாய்பவளே, உனக்கு நமஸ்காரம். பாவங்களிலிருந்து மீட்பவளே, உனக்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன். சிறந்த முகம் கொண்ட தெய்வமே, தமக்கு நமஸ்காரம். சிறந்த முனிவர் கூட்டங்களால் சேவிக்கப்படுபவளே, உனக்கு நமஸ்காரம். முக்கண் நாயகனின் உடலில் இருந்து தோன்றியவளே, உனக்கு நமஸ்காரம். புனித செயல்கள் செய்பவர்களில் மிகச் சிறந்தவளே, உமக்கு நமஸ்காரம். அனைத்து புனிதர்களையும் நிரந்தரமாக புனிதப்படுத்துபவளே, உனக்கு நமஸ்காரம். 43ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.